அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி, ஒரு பிரிவினரை, ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் இல்லை. எடப்பாடியார் மீதான அந்த அதிருப்தி என்பது ஓரளவுக்கு கட்சியில் உட்கட்சி வட்டாரத்திலுமே அதிகமாக இருக்கு. எனவே அந்த ஆளுமை மிக்க தலைவர்களால் கட்சியை சரியான திசை வழியில் கொண்டு செலுத்த முடியும், இவரால் முடியாது, எனவே இணைவது சாத்தியம் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அதை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக திரு துரைமுருகன் இதை எடுத்திருக்கிறாரோன்னு நான் பார்க்குறேன். அந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் சில விவாதங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரி விஜய் பக்கம் நகர்வது போல தெரிகிறதுன்னு சொல்லி, அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படுதா இல்லை அது ஏதோ சும்மா ஒரு பேச்சு வழக்கில் அல்லது எப்படி சொல்கிறது? இல்லை, தொடக்கத்திலேயே திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்க போகிறார் என்கிற அறிவிப்பு வந்த பொழுதே அதுக்கு ஆதரவு தெரிவித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த கட்டத்திலேயுமே பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் அரசியலுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த வாழ்த்து சொல்கிறது எல்லாரும் யார் வேணாலும் வரலாம்னு சொல்றதை தாண்டி இப்போது ஆதவ அர்ஜுனா விவகாரத்துக்கு பிறகு அவர் ஆதவ அர்ஜுனா இது போன்ற சில முயற்சிகளை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. அதை பற்றி கேட்க இல்லை, அந்த மாநாடு முடிந்த உடனே அப்போவே நமக்கு அரசியல் புரசலாக சில தகவல்கள் வந்தது. விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுக தேர்தல் உடன்பாடு கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள், 40 இடம் பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்லி. தவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் கொண்ட 2 நண்பர்கள்ட்ட நான் பேசின போதே சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு. ஆனால் 2 நாளில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் பூசி ஆனந்த் வந்து இல்லை, அதிமுகவுடன் நாங்கள்லாம் உடன்பாடெல்லாம் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுவே அதிமுக சர்க்கிளில் எடப்பாடியை தவிர்த்த மற்ற முன்னணியினர் போகாமல் இப்படி கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர் செயல்படுறாரு. இந்த நிலத்தில் அவருக்கு என்ன வாக்கு வங்கி, என்ன ஆதரவு நிலைப்பாடு, எத்தனை சதவீதம் அவருக்கு கிடைக்கும் தெரியாமலே இப்போ போய் ஏன் இந்த முயற்சியை மேற்கொள்ளணும்? நீங்கள் ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை இந்த நாட்டை ஆண்ட கட்சி, 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி.